நீங்க என்னைக்குனா யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டு சர்வீஸ் லைனுக்கு மட்டும் அலுமினியம் வயர் யூஸ் பண்றோம். ஆனா வீட்டுக்குள்ள அலுமினியம் வயர் யூஸ் பண்றதில்ல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதுக்கு முக்கியமா 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. இதுல நம்ம ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல பாருங்க 2மே சேம் திக்னஸ் வயர். ஒன்னு காப்பர், ஒன்னு அலுமினியம். 2த்துக்கும் நம்ம கரண்ட்டை இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோம். ஒரு பர்ட்டிகுலர் ரீஜியன்ல காப்பர் எல்லா இடத்துலயும் ஸ்டேபிளா இருக்கு. ஆனா அலுமினியம் கரண்ட்டை தாங்க முடியாம ஸ்மோக் ஆகி ஃபயர் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்? காப்பரால அதிகமான கரண்ட்டை கேரி பண்ண முடியும். செகண்ட் ரீசன் பைப் மட்டும் ஸ்பேஸ் பிரச்சனை. பொதுவாக வீடு கட்டும்போது ரூஃபில் பைப் வைப்பாங்க. எக்ஸாம்பிள் 3/4 இன்ச் பைப், 1 இன்ச் பைப். இந்த பைப்பில் வைக்கும்போது 1 இன்ச் பைப்பில் 15 1 ஸ்கொயர் mm ஒயர் வரைக்கும் இழுக்க முடியும். இதே அலுமினியம் ஒயர் எடுத்துட்டிங்கன்னா நம்ம 7 இல்லைனா 8 ஒயர் வரைக்கும் தான் இழுக்க முடியும். 4வது ஒரு ஆப்ஷனல் பாயிண்ட்டாக சொல்கிறேன், ஒயரோட ஜாயிண்டிங் டெக்னிக். காப்பர் ஒயரை நமக்கு ஈஸியாக கையில் முறுக்கி ஜாயிண்ட் அடிச்சிடலாம். ஆனால் அலுமினியம் ஒயரை நம்மளை ஈஸியாக கையில் முறுக்கி ஜாயிண்ட் அடிக்க முடியாது. ஏன்னா அலுமினியத்துக்கு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப அதிகன்றதுனால நீங்கள் என்ன தான் கையில் முறுக்கினாலும் அது சீக்கிரமாக ஃபயர் ஆகிடும். இதனால் அலுமினியம் ஒயரை ஜாயிண்ட் அடிக்கிறது பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அது நம்ம இன்சைட் ஹவுஸ் ஒயரிங்கில் யூஸ் பண்ண முடியாது.